அடுத்த காரியங்களை வாசிப்போம். யோபு 42. யோபு 42 6வது வசனம். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். எதுக்கு மனஸ்தாபம் படுற? கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கலன்னா எதற்கு தெரியுமா? கர்த்தர் இதெல்லாம் கொடுத்தாரு. நீங்கள் தொடர்ச்சியா நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யோபுவை ஏற்கனவே பிரசங்கம் பண்ணிட்டேன். 10 குமாரர்கள் ஒரே நாளில் மரித்து விட்டார்கள். 7000 ஆடுகள் ஒரே நாள் முடிந்தது. 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள், பல ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் எல்லாம் முடிந்தது. கடைசிய பிச்சைக்காரன் கோலத்தில் வந்து உட்கார்ந்து அதான் சொல்றான். எப்படி சொல்றான்? ஆகையால் நான் என்னை அருவருத்து, கவனிங்க, அவனையே அவன் என்ன பண்றானா? வெறுக்கிறான். அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். எங்க 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தாலும் எங்க வந்து உட்காந்துக்கிறான்? சாம்பல்ல உட்கார்ந்துருக்கான். எப்படி இது நடந்தது? எப்படி நடந்தாங்க வேதம் சொல்கிறது? எப்படி நடந்தது? பக்கத்து வீட்டுக்காரன் கெடுத்துட்டானா? சூனியம் வச்சு கெடுத்துட்டாங்களா? பேசி கெடுத்துட்டாங்களா? இல்லை. இவன் கெட்டதற்கு உண்டான ஆதாரத்தை தேவனை காண்பிக்க விரும்புகிறான். வாசிப்போம். இன்றைக்கு நம்ம குடும்பம் இருக்கிற நிலை நம்ம உடனே நினைப்போம், ஒருவேளை அவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டு இருப்பாங்களோ, தப்பு. இவங்க இப்படி பண்ணாங்களோ, தவறு. யாரும் பண்ணல. கர்த்தருடைய போனீங்க, வார்த்தையை கேட்டீங்க, தேவன் யார் என்று தெரியும், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் என்ன பேச வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் என்ன பேசக்கூடாது என்பதற்கு முக்கியத்துவம், பக்கத்து வீட்டில் உட்காந்து ராத்திரியும் பகலும் அவங்க இப்படி இவங்க இப்படி இதே பேசுனீங்க. பேசின காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? நடக்க ஆரம்பிக்கிறது. பிரச்சனைகள் என்னங்க விதை போட்டீங்களோ அந்த விதை முளைச்சி கரெக்டாக உங்க வீட்டான வரும். நீங்க இப்படி சொன்னீங்களாமே, என்ன இப்படி பேசுனீங்களாமே, வரும். அதங்க சொல்ல